ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஊழியன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மையமாக வைத்து தியானிக்கலாம். அந்த வசனத்தில் என்ன போட்டுருக்குன்னு பார்ப்போம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இந்த வசனத்தை மையம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி தியான பகுதியை தியானிக்க போகிறோம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நாம் எப்போதும் உணர்த்தப்படுவோம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். நாம் எப்போது உணர்த்தப்படுவோம் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். பொதுவாக உணர்த்துதல் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உணர்த்தல் என்று சொன்னால் தூண்டுதல்னு அர்த்தம். அதுவும் சாதாரண தூண்டுதல் அல்ல, ஆண்டவருடைய தூண்டுதல்னு அர்த்தம். அந்த தூண்டுதல் ஒரு சில மனுஷனுக்கோ ஒரு சில நபர்களுக்கு தான் பெரும்பாலாக விஷயம் அது சொல்லப்படும். ஆனால் அதிகமான நபர்கள்ட்ட அந்த ஆண்டவருடைய தூண்டுதல் அப்படிங்கிறது அந்த உணர்த்தப்படுதல் இருக்காது. ஏன்னா அவங்க நிலைமை அந்த அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பார்க்கணும்னா, எப்போது நமக்கு உணர்த்தப்படும் என்கிற தலைப்பில் பார்க்குறோம். இந்த பூமியில் அநேக ஜனங்கள் அநேக வேலைகளை செய்துக்கிட்டு வராங்க. அப்போ அநேக வேலையில் ஜனங்கள் செய்துட்டு வரும்போது அதில் ஒரு சில பேச்சுகள் பேசும் பொழுது, சில வார்த்தைகள் நாங்கள் சொல்லும்போது அடிக்கடி சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உன் மனசு உனக்கு உணர்த்தலையா, உனக்கு உணர்வு இல்லையா, குத்தலையா, இல்லை உன் மனசு உனக்கு சொல்லலையான்னு சொல்லி பல விதங்களில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம சொல்லியிருப்போம், பேசியிருப்போம். அப்போ அந்த ஒரு காரியம், அந்த ஒரு விஷயந்தான் ஆண்டவருடைய தூண்டுதல்ங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த உணர்த்துதல் அப்படிங்கிற அந்த காரியம் எப்போ உண்டாகும்னா அது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனம் என்ன போடுறோம்னா, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், என் உள்ளிந்திரியங்கள் என்ன செய்யுமா, ராக்காரங்களில் என்னை உணர்த்தும். அப்போது உணர்த்தப்படுதல் எப்போது வரும் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்ற பிறகுதான் அந்த உணர்த்துதல் நமக்கு செயல்பட்டு உணர்த்தப்படுதலை உண்டாக்கும். சும்மா வராது, ஏனதான என்று சொன்னாலும் வராது. உணர்த்தப்படுதல் என்று சொன்னால் ஆண்டவருடைய செயல்பாடுகள் அதிகமாக வேணும். ஏதோ சொல்லிட்டோம், ஏதோ வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல. உணர்த்தப்படுதல் என்று சொன்னால் ஆண்டவருடைய தூண்டுதல்னு அர்த்தம். அந்த தூண்டுதல் எப்போ வரும்னா, இந்த 7ஆம் வசனம் சொல்லுது, சங்கீதம் 16:7, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்போ தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய நல்ல அறிவுரைகளை எந்த மனுஷன் பெற்றுக்கொள்கிறானோ, பெற்றுக்கொண்ட பிறகு அந்த ஆலோசனையான அறிவுரைகள் அவன் உள்ளத்திலே அவனை சரி செய்து அவனை உணர்த்துவதற்கு நேராக, உணர்த்தப்படுதலுக்கு நேராக கொண்டு போய்விடும். இதுதான் உணர்த்துதல். அப்போ எப்போ நமக்கு உணர்த்தல் உண்டாகும்னா, தேவனுடைய ஆலோசனை பெற்ற பிறகு தான் அந்த உணர்த்தல் உண்டாகும். ஏதோ மற்றவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனாலையோ நாம் நினச்சிக்கிறதுனாலையோ உண்டாகாது. உணர்த்தப்படுதல் என்பது தேவனால் உண்டாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அது மனிதனால் அல்ல, நம்முடைய சுயத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்ம நல்லவங்க அப்படிங்கிறனால அல்ல. தேவனுடைய உணர்த்துதல், தேவனுடைய தூண்டுதல் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இங்கே தாவீது வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது அவர் அழகாக சொல்கிறார், ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்துங்காரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்போ தேவனுடைய ஆலோசனையை தாவீது பெற்ற பிறகுதான் அந்த ஆலோசனையான அறிவுரை அவனுக்கு உணர்த்துதலை கொண்டு வந்தது. அப்போ சும்மா உணர்த்தல் வராது, சும்மா உணர்த்தலுங்கிற காரியங்கள் சொல்லப்படாது. அந்த உணர்த்தல் வரணும்னாலே தேவனுடைய ஆலோசனை உள்ளதில் இருக்கணும், தேவனுடைய வார்த்தை இருக்கணும், தேவனுடைய செயல்பாடுகள் செயல்படணும், தேவனுடைய நடத்தல் இருக்க வேண்டும். தேவனுடைய நடத்துதலோடு கூடிய செயல்பாடுகள், தேவனுடைய அறிவுரையோடு கலந்த ஆலோசனைகள், இவைகள்லாம் உள்ளத்தில் இடம்பெற ஆரம்பித்தால் மட்டும்தான் உணர்த்தப்படுதல் என்கிறது ஆழமாக விஷயம் வெளிப்பட ஆரம்பிக்கும்.
நீ நிறைய சொல்லுவாங்க எனக்கு உணர்த்தப்படுது அப்படிப்படுதும்பாங்க. அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய உணர்த்தப்படுதல் என்பது தேவனுடைய தூண்டுதலாக இருக்கும். அந்த தூண்டுதல் எப்போ உண்டாகும்னா, தேவ ஆலோசனை நம்ம இடத்தில் வந்த பிறகுதான் அந்த உணர்த்துதல் ஏற்படும். அதுதான் வேதம் தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கி அநேகர் வேலை பார்க்கலாம், ஊழியம் பண்ணலாம், பல காரியங்கள் செய்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் உணர்த்தப்படுதல்ங்கிற அந்த காரியம் கான்செப்டுக்குள்ளே போகும்போது தேவனுடைய ஆலோசனை உள்ளே வந்தால் பிறகு தான் அந்த உணர்த்தப்படுதல் கிரியை செய்ய ஆரம்பிக்கும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த ஆலோசனையும் பெறாமல் தேவனுடைய காரியத்தில் எதுவுமே பெற்றுக்கொள்ளாமல் அறியாமல் இருந்துக்கிட்டு நான் சும்மா அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், எப்போது உணர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குற நாம தேவ ஆலோசனை வந்த பிறகு உணர்த்தப்படும் சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த ஆலோசனையை பெறுவதற்கு எடுத்துக்காட்டாக தாவீதை பார்த்தோம். தாவீது இப்போதும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்க ஆரம்பித்தார். அப்போ நாமளும் நம்ம வாழ்கிற காலத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தேவனத்தில் ஆலோசனை பெற்று கேட்டு அதுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனை முழு வடிவம் பெற்று உணர்த்தப்படுதலாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். எனவே ஏனதோனோ என்று இல்லாமல் எப்போது உணர்த்தப்படுங்கிற தலைவரை பார்க்குற நாம் தேவனுடைய ஆலோசனையின்படியே செயல்பட ஒப்பு கொடுக்கும்போது அந்த உணர்த்தல் வெளிப்படுங்கிறத புரிஞ்சுக்கணும். எனவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அந்த உணர்த்தலை எப்பொழுது வெளிப்படும் சொல்லி நம்ம கவனிச்சுட்டு நம்ம கேட்டுருக்கிறோம். அந்த உணர்த்தப்படுவதற்கு நேராக உங்கள் ஒவ்வொருவரையும் என்ன செய்யுங்க, ஆலோசனைக்கு முதலாக ஒப்பு கொடுங்க. தேவ ஆலோசனைக்கு ஒரு மனுஷியை ஒப்பு கொடுக்கும் பொழுது உணர்த்தப்படுதல் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது தாவீது வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சார். அப்போ அந்த செய்தியின்படியே இந்த உணர்த்தப்படுதல் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் தேவனுடைய காரியங்கள் தூண்டுதல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனை பெற்று தேவனுக்காக ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவருடைய வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.